வணக்கம். நான் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் PM கணேஷ்ராம் பேசுகிறேன். சமீபத்தில் சென்னையில் நடந்த மழை மற்றும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி உலகம் முழுக்க எல்லாரும் நீங்கள் டிவி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் தெரிஞ்சுட்டுருக்கீங்க. இதில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் வணிக சமுதாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நாங்கள் வெளியிடாமல் இப்போ ஒரு அளவுக்கு சுமாரான நிலைமைக்கு வந்ததுனால நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு கடைகளிலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்திருந்தாலோ இல்லை ஒரு மளிகை கடை எடுத்தாலோ ப்ரொவிஷன் ஸ்டோர் எங்கே பார்த்தாலும் இந்த நுகர்பொருள் வணிகம்னு நாங்கள் சொல்கிற எங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டது தான். எல்லா கடைகளுக்கும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேருந்து கேஷ் பே பண்ணி ஐட்டம்ஸை வாங்கி ரீட்டைல் ஷாப்ஸுக்கு கடனில் நாங்கள் விற்பனை செய்கிற ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரியான நிலைமையில நாங்கள் வேலை செய்யறதுனால எங்களுடைய குடவுன் கம்பல்சரியாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை பேஸ்மெண்ட்லேயோ தான் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது மாதிரி இருந்ததுனால எதிர்பார்க்காத இந்த வெள்ளத்தில் மிக அதிகமான பாதிப்புகள் சென்னையில் இருக்கிற அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் ஏற்பட்டு விட்டது. அதாவது கிட்டத்தட்ட 220 விநியோகஸ்தர்களுக்கு 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடு தண்ணியில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதே போல கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டது. இன்னைக்கு சேல் டாக்ஸுக்கோ இன்கம் டாக்ஸுக்கோ ஒரு ஆதாரம் கொடுக்கணும்னா கூட என்னுடைய உறுப்பினர்களுக்கு அந்த ஆதாரங்கள் இல்லை. அந்த மாதிரியான ஒரு கவலையான சூழ்நிலை. என்னோட உறுப்பினர்கள் எல்லாமே மிகப்பெரிய வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு பேங்குக்கும் தங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி அது மூலமா தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பேங்க் உதாரணத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அதுல 50 லட்சம் ரூபாயும் ஸ்டாக்கா 25 லட்சமும் 25 லட்சம் ரூபாய் மார்க்கெட்ல கடைகளுக்கு கடனாவும் நாங்க வழங்கியிருக்கோம். இப்ப இந்த மழையில ஏற்பட்ட பாதிப்புல என்னன்னாக்க ஸ்டாக் மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த 25,000 ரூபாய் கடன் கொடுத்த ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, நாங்க அதை ஒரு கடை பேர்ல பில் போடுவோம், அவங்க கையெழுத்து போடுவாங்க, அதான் ரெக்கார்டு. நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில். அந்த இதெல்லாம் நாங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ண முடியாத வியாபாரம். அதனால 25 லட்சம் ஸ்டாக்ல 25 லட்சம் பில்லும் பறிபோயிடுச்சு. இந்த மாதிரி சேதங்கள் ஏற்பட்ட 220 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 60 crores லாஸ் வந்திருக்கு. எல்லாருமே மிடில் இன்கம் ஸ்லைட்லி மிடில் இன்கம் பீப்புள் தான் இந்த தொழில ஈடுபட்டிருக்கோம். எல்லாருக்கும் இன்னைக்கு ஏற்பட்ட பாதிப்புனால ஒர்க்கிங் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகி போய் அவங்களோட சொத்துக்களை பேங்குகள் பறிமுதல் செய்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் டிப்ரெஷன்லயும் என்னுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய பாதிப்புல இருக்கிறதுனால நாங்க வளர்ந்த நாடுகள்ல இருக்கிற இந்திய நண்பர்களை எல்லாம் இந்த நேரத்தில் இந்த எங்களுடைய உறுப்பினர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற உறுப்பினர்கள் மீண்டும் வணிகத்தில் திரும்ப அவங்க கால் ஊன்றி அவங்க வாழ்வாதாரத்தை, அதாவது லக்ஸுரி லைஃப் இல்ல, வாழ்வாதாரத்தை செட்டரைட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய உதவி தேவை. அதனால எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை எல்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது சார்பா எந்த விதமான கிளாரிபிகேஷன்ஸோ வெரிஃபிகேஷன்ஸோ வேணும்னாலும் என்னை நீங்க தொலைபேசியில் மூலமாவோ மெயில் மூலமாவோ தொடர்பு கொள்ளலாம். அதையும் இந்த பதிவில் நாங்க உங்களுக்கு சேர்த்து தரோம். இது நீங்கள் பெரு மனதோடு மிக விரைவில் நீங்க அங்கேருந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்தால் 220 குடும்பங்கள் உடனடியாக அவர்களுடைய உயிரோட்டமான வணிகத்தை தொடர்ந்து வாழ்க்கைய நிலை ஏற்படும் என்பதனை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் என்னுடைய வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறேன்.